ஆண்டிப்பட்டி அன்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. உசிலம்பட்டி நான் போயிட்டு வந்தேன் காலையில். ஸோ அங்கே போனதால மக்களுடைய அரசியல் சூப்பர். ஆண்டிப்பட்டி வேறு லெவல், உசிலம்பட்டி வேறு லெவல். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நிறையா சமூக பணி பண்ணிட்டு வரீங்க. இப்போ சமீப காலத்தில் பார்த்தோன்னா வெள்ள பாதிப்பில் உணவு கொடுக்குறது, அந்த மாதிரி உதவி இதெல்லாம் பண்ணுறீங்க. பொதுவாக ஏதாவது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு இது சொன்ன ஒரு கருத்து சொல்லுறீங்களா? கருத்து சொல்கிற அளவுக்கு நான் எதுவுமே பெரிய ஆள் ஆகலை சார். அந்தளவுக்கு எனக்கு தகுதி இல்லை சார். நம்மளால் முடிஞ்சதை பண்ணணும் சார். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். போகிற இடத்துக்குலாம் நான் மக்களை ப்ரெஸ்ஸை நான் கூப்பிட்டு வரல. ஸோ அவங்கள தான் இதை கேட்டாங்க. அது வேறு நிறைய பேர் இது எப்படிங்க நீங்கள் போகிற இடத்துக்குலாம் ப்ரெஸ் நீங்களே கூப்பிட்டு போயிருந்தேன். நான் தயவுசெய்து சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாரோடைய நம்பர் தான் வாங்கி தரேன். நான் யாரையுமே கூப்பிட்டு போகல, யாரையும் கூப்பிட்டு அவங்க தான் அது எங்கள் விஷயம் கேள்விப்பட்டு வந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்சது அவங்க தான் சார் அட்வைஸ் பண்ணுவோம். நான் அவங்க அட்வைஸே பண்ணக்கூடாது சார். ஏன்னா எல்லாருமே பயங்கர தெளிவாக இருக்காங்க சார். அவங்களுடைய பாதையில் அவங்களோட கோரிக்கையை செயல்படுத்த சாதாரண ஒரு கடைக்கோடி மனிதன். இப்போ நடிகர்களோட அரசியல் வருகை தொடர்ந்து இருக்குது. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அது சம்மந்தமாக அரசியல் பற்றி தெரியாது சார். இல்லை, நடிகராக விஜய் இருக்கார், அரசியலுக்கு வர்றாரு. அவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகர். அவர் மக்கள் பணிக்கு வந்தால் நல்லது பண்ணுவாரா? அவங்களோட கருத்து அதை சார். நல்லது எல்லாருமே நல்லது தான் சார் பண்ணுவாங்க. எல்லாருமே நல்லதாக சார் பண்ணுறாங்க. நான் மற்றவங்களை பற்றி இவங்க வந்தால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை சார். நான் சாதாரண மனுஷன் சார். அவங்களாம் மிகப்பெரிய லிஜெண்ட் சார். அவங்கள பற்றி பேசினா நமக்கு அறிவில்லை சார். நம்மளால் முடிஞ்சது நம்ம சம்பாதிக்கிறது. அதை தாண்டி நிறைய பேர் சொல்கிறாங்க, எப்படி இந்த பையனால் இவ்வளோ சம்பளம் பின்னாடி யாரும் இருக்காங்க அப்படின்றாங்க. என் பின்னாடி இருக்காங்க தான். கஷ்டங்கள், வெட்கம், எப்படி சொல்கிறது, ரொம்ப அடி வலி, அது மட்டும் தான் என் பின்னாடி இருக்குது. அதை தாண்டி என் கூட என்னை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர்னா என்னை தோல்தட்டி கொடுக்குறது தான் நம்மளுடைய லாரன்ஸ் தான். ஸோ அவர் தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இது நான் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன். எப்படி ஒரு வீடியோவில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, யாருடைய பிளாக் மணியே இவர் ஒயிட் மணியாக மாற்றுறாரா? நான் கருப்பு பணத்தெல்லாம் பண்ணல, வெயில இருந்து நான் கருத்த பணத்தை தான் நான் நன்மை பண்ணுறேன், செலவு பண்ணுறேன் முடிஞ்சிருக்கு. நான் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும், ஷோஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த காசு வச்சு நான் மக்களுக்கு செய்வேன். என்னுடைய உழைப்பு மட்டும்தான். இந்த சமூக சேவை செய்யணும் ஒரு உணர்வு உங்களுக்கு எப்போ போகுது சார்? அது என்னால் மூணு வேளை சாப்பிட்டாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட் நினச்சது தான் என் வாழ்க்கை. ஸோ அது கிடச்சிச்சு. அதை தாண்டி நம்மளால் முடிஞ்சது ஏதாவது நம்மள தான் பிரயோஜனமாக இல்லை, நம்மளால் ஏதாவது மற்றவங்க பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி பண்ணுறது. தேங்க்யூ சார். என்னோட அன்பு தம்பி பாலா, நான் எங்க சீஃப் கெஸ்டா வரல. நான் இந்த கல்லூரியோட மாணவன். எங்க கல்லூரி நம்ம கல்லூரி. நான் கூப்பிட்ட உடனே கண்டிப்பா வரேன்னு சொன்னா தம்பி இங்க வந்துட்டான். என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், என் உயிரினும் மேலான இங்க வந்திருக்கிற நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. சார் நீங்க வந்துட்டீங்க, உங்க ஃப்ரெண்டு நீங்க கூட தான் சார் வருவாரு. வாங்க தலை வாங்க. ஹலோ அது கழுத்தை கட்டி போட்டு பால ஃபுல்லா கறந்து கேள்வியடா கேக்குற நீ. தலைவா கேள்வி கேட்ப பாருங்க. தலைவா வாங்க தெரியுமா? டேய் தலைவரே முடியல வந்தோம் சுத்தம் செத்தம் ரிப்பீட். ஆனா இங்க எப்படி தெரியுமா, பசங்க வருவாங்க, அரியர் வைப்பாங்க, கிளியர் பண்ணுவாங்க, ரிப்பீட். வருவாங்க, அரியர் வைப்பாங்க, கிளியர் பண்ணுவாங்க, ரிப்பீட். கெரியரை பார்க்க வந்தது பொண்ணுங்கன்னா வச்சு அரியரை பார்க்க வந்ததுதான்டா பசங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே சூப்பரா சமாளிக்க லாபேட்டோம் சார். கார்த்திக் தீபு சார் குமுதல் வாச அக்களுக்கு அடிக்கிறது சார். அமௌண்ட் போய் அம்மா குமுதல் வரைக்கும் கும்பிடுது வாங்கிக்கொள்ள கம்முடுது. எங்க அம்மா உம்முடு தான் ஆச்சு சொல்லி வேலைக்கு வந்து வச்சா குமுதோட அம்மா அமுத ஆப் என்னாச்சு பாருங்க சார். வேற பாருங்க சார். யாராவது நான் பைத்தியக்காரன் தான் சொல்லுவேன். பைத்தியக்காரன் பேச்சை கூட கேளுங்க. ஆனா நீங்க உங்களால முடியாதுன்னு சொல்ற சொந்தக்காரங்க பேச்சை தயவு செய்து கேட்காதீங்க. ஏன்னா அவங்களால போராடப்பட்டு நானே எனக்கு அவங்க தெரியும். முடியாதுன்னு சொல்றவங்க சொந்தக்காரங்கன்னா, முடியும்னு சொல்றவங்க உங்களுடைய நட்பு நண்பர்கள், அவங்க தான். அவங்க பேச்சை கேளுங்க, ஹாப்பியா இருங்க. அப்பா அம்மா பேச்சை கேளுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.